கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த திங்கட்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ சத்தியத்திற்குள்ளாய் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிற அனுபவங்கள் நம்மை எப்படி சீர்படுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியங்களில் பல சிறப்புகளை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒரு சில தாளந்துகளை ஆண்டவர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் ஊழியக்காரரை நியமித்த போதிலும் அவர்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்க மனதில்லாது இருந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் சுட்டி காண்பிக்கிறார். எசேக்கியேல் 3:7 சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள், உனக்கு எப்படி செவி கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா 3:15 வாசிக்கும்போது, உங்களுக்கு என் இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர், தேவன் விரும்புகிற மேய்ப்பர். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் தேவன் விரும்பாத மேய்ப்பர்களும் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருக்கிறார்கள் என்றால், இருதயத்தின் ஜீவிதத்திலே அநேக பலவீனங்களை பெற்ற பிள்ளைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எரபயாம் என்கின்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன் தேசத்தில் ஆசாரியர்களை எப்படி நியமித்தார் என்றால், 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எரபயாம் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியர்களாக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனது இருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, எவன் மேல் அவனுக்கு மனது இருந்ததோ, அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். மேலும் 1 ராஜாக்கள் 12:31 சொல்லுகிறது, அவன் மேடையாகிய ஒரு பெரிய கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்கள் ஆக்கினான் என்று எரபயாமை குறித்து சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எனக்கு பிரியமான போதகர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அந்த போதகர்களுடைய பணி எப்படி இருக்கும் என்றால், அன்பு பிள்ளைகளே, நாம் சகல குணத்திலும் அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள் என்று சொல்லுகிறார். சகல நற்குணத்திலும் அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள். போதகருடைய பணி எப்படி இருக்க வேண்டும் என்றால், இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்துள்ளும் வேதத்தின் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமைப்படும்படி செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அன்பு பிள்ளைகளே,
இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் ஊழியம் செய்தால் வேதம் என்ன போதிக்கிறதோ அதன்படி ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் அக்காலத்தில் யெரொபெயாம் தன்னுடைய தேசத்தில் ஆசாரியர்கள் எப்படி நியமித்தான் என்றால், அவனுடைய இனஜன பந்துக்கள் அவன் யார் மீது பிரியம் வைத்திருக்கிறானோ, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஜனத்தில் ஈனமானவனாக இருந்தாலும் சரி, அவர்களையும் மேடைகளின் ஆசாரியர் ஆக்கினான் என்று நாம் படித்தோம் 1 ராஜாக்கள் 13:33. ஆனால் இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இங்கு ஆண்டவர் சொல்கிறார் கொலேசியர் 3:22, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமற்ற இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். கபடமற்ற இருதயத்தோடு அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, எபேசியரின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிப்போம் என்றால், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இது மனப்பூர்வமாய் செய்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஊழியத்தில் காணப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஊழியக்காரருடைய குணலட்சணங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவருக்கு பிரியமான ஊழியக்காரன் நான் நியமிப்பேன். அப்படி என்றால் ஆண்டவர் எந்த ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஊழியத்தின் பாதைகளை மோசேயை தெரிந்து கொண்டார், ஆரோனை தெரிந்து கொண்டார், அபியுவை தெரிந்து கொண்டார், நாதாபை தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலிலே 70 மூப்பர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் வழிபட வரும்போது, மோசே மட்டும் என்னிடத்தில் அருகில் வரட்டும், மற்றவர்கள் தூரத்திலிருந்து வழிபடட்டும் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவருக்கு பிரியம் மோசே மட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது முறை கற்பனையை கொடுக்கும்போது அந்த மலையின் மேல் ஏறி வருவதற்கு மோசே மட்டும் வர வேண்டும் என்று சொன்னால் வேறு எந்த ஒரு மனிதனும் வரக்கூடாது. அந்த மலையின் மீது ஆடு மாடுகள் கூட மேயக்கூடாது என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, தேவன் அவருக்கேற்ற ஊழியங்களை செய்வதில் யார் செய்கிறார்களோ அவர்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார். யெரொபெயாமை போல மனுஷியகத்தில் பிரியப்படுகிற ஊழியத்தை அவர் அனுமதிக்கவில்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய ஆசாரிய ஊழியம் என்பது தேவ வசனத்தை ரம்மியமாய் சொல்வதற்கு எந்தவித கலப்பும் மாறுபாடு கருத்துக்களும் இல்லாதபடி மந்தையை நிதானமாய் மேய்க்கிற மேய்ப்பர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாது இருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதியதாக்கப்பட்ட புது மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று கொலேசியர் 3வது அதிகாரம் 9-10வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் ஈடுபடுகிற அந்த அனுபவங்கள் நம்ம எப்படி மேன்மைப்படுத்துகிறது என்பதை நாம் யோசித்து அந்த மேன்மைக்கேற்ற வாழ்க்கையினை வாழ்ந்து காண்பிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும்
ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரியத்தை பற்றியதே. பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஊழிய பாதையிலே யாரும் நம்மை ஏமாற்றி விடாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒழுக்கத்தையும் பற்றி ஞானம் என்று பெயர் கொண்டிருந்தாலும் அவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்று கொலோசியர் 2:23 அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த ஊழியத்திலே நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாட்சியாக இருந்து தேவ மகிமைக்கான ஊழியத்தின் பாதையிலே நாம் கடந்து செல்வதற்கு நம்மை ஆசாரி ஊழியத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். உண்மையை உத்தவமாய் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவமுள்ள ஊழியக்காரர்களாக தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆசாரியின் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே என்று மல்கியா பக்தன் சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் வேதத்தை நம்முடைய வாயிலே வைத்திருக்க வேண்டும். இன்னும் அனுகூலத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பேசும்போது 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தேவ ஊழியத்திலே ஆசாரியர்களாக பணிபற்றுவதற்கு பின்பும் கூட இன்னும் நாம் எழுதி வைத்து வேதத்திலே நாம் காணக்கூடிய ஒரு அனுபவங்களை நாம் அப்படி பார்க்காமல் ஆண்டவருடைய வேதத்தில் நாம் மாணாக்கர்களை அப்பல்லவை போல நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அறிவை வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று மல்கியா 2:7 சொல்லுகிறது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளின் கீழ் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தவுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தின்று திருப்பினான். இது ஊழியக்காரனுடைய பணி. மல்கியா 2:6 இந்த வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் அநேகரை அக்கிரமத்தின்று திருப்புவது தான் நம்முடைய வேலை, ஊழியக்காரருடைய வேலை. அந்த பணியை நாம் உற்சாகத்தோடு செய்வதற்கான பலத்தை நமக்கு கொடுக்கும்படி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தால் அந்த ஊழியத்தை திறம்பட செய்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை மீறி போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 2:8. ஆனால் இன்றைக்கு வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணுகிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு ஆசாரிகள் உண்டு பண்ணுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23 25 வரை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும். மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அது நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொள்ளுகிறார்கள். அதன் நடுவிலே அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். அதன் ஆசாரியர்களின் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவே நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களையோ கொள்ளையிடுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே,
எசேக்கியேல் 22 24, 25, 26 வசனங்களிலே இதை நாம் வாசிக்கலாம். ஆசாரியருடைய பணி எவ்வளவு சிறப்பில்லாது இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் அந்த ஊழிய பணி நிறைவேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த காலத்தின் அவகாசம். ஆசீர்வாதம் பெற நாம் அந்த ஊழிய பணியை நிறைவேற்ற கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய ஊழியத்தை நிறைவேறும்படி செய்கிறார். அந்த ஊழியத்திலே நாம் பங்கு பெற்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்றால் அந்த காரியத்தில் நம்மை விலக்கி ஆண்டவருக்கு பிரியமான ஊழியத்தை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆசாரிய பணி செய்கிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை என் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். மனுஷரை அல்ல, உம்மை மாத்திரம் பிரியப்படுகிற உமக்கு நன்மை செய்கிற பொழுது ஊழியர்களாக நாங்கள் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து இதை கேட்கிற பிள்ளைகளும் கர்த்தருடைய பணியை திறம்பட செய்து ஆண்டவருக்கென்று ஆண்டவர் மீது வைத்திருக்க அந்த நம்பிக்கையின் பலனை அவர்கள் தற்காத்து கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பலத்த கிருபையை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.